ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் பாவேஷ். ஸோ நிறைய பேர் தம்ப்நெயில் பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா Philips.102 இயர்பட் வந்து நான் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். கரெக்டாக அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், இது மாதிரி நம்ம சேனலில் அப்கிரேட் பண்ணுறதுக்காக ஒரு மைக்கு ஒரு ட்ரைபாட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே அன்பாக்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் சொன்ன மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸ் கூட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நிறைய பேர் கேட்டாங்க, அதனால் அந்த மைக்கை மட்டும் வந்து இன்றைக்கி நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். இந்த ட்ரைபாட் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். பட் என்னென்னா ரெண்டுமே வந்து சேர்த்து ஒரே வீடியோவில் பண்ணால் அந்த வீடியோவோட டியூரேஷன் வந்து எங்கேயோ போயிடும். ஸோ அதனால மட்டும்தான். அதே மாதிரி நிறைய பேர் நல்ல நல்ல டாப்பிக்லாம் கொடுக்குறீங்க. அந்த டாப்பிக்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சீக்கிரமாகவே அந்த டாப்பிக்லாம் நான் ட்ரை பண்ணுறேன். பட் என்னென்னா வாரத்துக்கு ஒரே ஒரு டாப்பிக்ன்றதுனால வந்து கொஞ்சம் டைம் வந்து நிறைய எடுக்குது. அதே மாதிரி சில டாபிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அன்பாக்சிங் மாதிரி சில டாபிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் மட்டும்தான். பட் நீங்கள் சொன்ன டாபிக் எல்லாமே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ நம்ம டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா மைக்குன்னு சொல்லியாச்சு. என்ன மைக்குனா போயா மைக் தான். ஸோ வந்து பாக்ஸ் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கும்போது அதே பார்சலில் இருக்குது. ஸோ வந்து நான் இந்த அன்பாக்ஸ் பண்ணிட்டு ரிவ்யூவும் சொல்ல போகிறேன். ரிவ்யூனா நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான். ஸோ வந்து இது ஆக்சுவல் அன்பாக்சிங் பண்ணலாம் தான் நான் நினச்சேன். பட் ரிவ்யூ வந்து நான் யூஸ் பண்ணால் தான் எனக்கு ரிவ்யூ வந்து எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண அப்போ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு தெரியும். ஸோ அதனால மட்டும்தான். ஸோ வந்து நான் அவுட்டோர்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சவுண்ட் ரிடக்ஷன் மைக். இப்போ வந்து எடிட்டிங் ஆப்ஸ்லாம் வந்து சவுண்ட் ரிடக்ஷன் இருக்கும். பட் சில மைக்ஸில் வந்து அப்ளை பண்ணி தருவாங்க, சில மைக்ஸில் வந்து இருக்காது. அந்த சவுண்ட் ரிடக்ஷனால் தான் வந்து ப்ரைஸ் அதிகம். அந்த ப்ரைஸ் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ வந்து அது மாதிரிலாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதே மாதிரி இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 4-5 மைக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 மைக் நானே வாங்கியிருக்கேன். அது வந்து ஒன்று வந்து 200 rupees அந்த unbranded மைக்கு, இன்னொன்னா ஒரு unbranded மைக்கு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதை கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து பிராண்டட் வெர்சஸ் பிராண்டட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு மைக் வாங்கியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா லாவியர் மைக்கு. ஸோ லாவியர்ன்றது வந்து நம்பர் 1, அதாவது வந்து இதுவும் நம்பர் 1 தான். ரெண்டுமே ஈக்குவல்னு வச்சுக்கோங்க. இது வந்து கம்பேரிட்டிவாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக மட்டும்தான் பண்ண அது மாதிரி. அது வாங்கி பார்த்தா இதுக்கு கிட்டத்தட்ட அது ஈக்குவலாக வந்து போயா மைக் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ரெண்டுமே பார்க்குறது டீட்டோவாக இருக்கும். ரெண்டுமே வந்து சேம் கான்ஃபிகரேஷன், சேம் ஃபீச்சர்ஸ் தான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டு ரிவ்யூ பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு கம்பேரிஷன் வீடியோவும் காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணும் இது எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ சவுண்ட் ரிடக்ஷனோடையும் சவுண்ட் ரிடக்ஷன் இல்லாமல் ஒரு அன்பிராண்டட் மைக்கோட நான் உங்களுக்கு கம்பேரிஷன் வீடியோவும் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மைக் தெரியுது, பாக்ஸ். ஸோ இது உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ இது ஒரு அமேசான் பில், இது தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மைக்கோட பாக்ஸ், த மெயின் பாக்ஸ் இது தான். பார்த்தீங்கன்னா போயான பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்கும் இதுதான். இதில் முக்கியமாக வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மைக் வந்து எந்த மைக்குமே லாவியர்னு சொன்னேன் இல்லையா, எதுலேயுமே வராத ஒயர் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 20 meters ஒயர் லென்த்து. ஸோ நீங்கள் இந்த அவுட்டோர் ஷூட்லாம் போகும்போது உங்களுக்கு வேறு லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த போயான மாடல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து BY-M1. ஸோ இதுதான் மாடல். ஃபுல்லாக ஸ்டிக்கரிங், அந்த போயாவோட பிராண்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் கூட ப்ரோ ஆடியோ சீரீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது ப்ரோ ஆடியோ சீரீஸ் தான். ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், கிளிப் ஆன் மைக் ஃபார் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், DSLR. அது வந்து இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். வெறும் ஃபோன் மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு iOS ப்ராடக்ட் வச்சுருந்தாலும் அதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி DSLR கேமரா வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டென்சர் மைக்கு. அது வந்து அது மாதிரியான ஒரு பின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. இது வந்து ஒரு ஹை குவாலிட்டி, இந்த வீடியோக்கெலாம் வந்து இது ரொம்பவே மேட்ச் ஆகணும்னு சொல்கிறாங்க இந்த ஆடியோ. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சவுண்ட் ரிடக்ஷன் இல்லையா, அதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லோ ஹேண்டிலிங் நாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த லேப்பிள் கிளிப்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்ரி வந்து LR44 வந்து இந்த பேட்ரி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் ஃபோம் வந்து விண்ட் ஸ்க்ரீன், அதாவது விண்ட் ஸ்க்ரீன்னா வந்து நீங்கள் கொடுக்குற அந்த வாய்ஸில் வந்து அந்த ஏரோட அந்த இதெல்லாம் மிக்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபோமோட விண்ட் ஸ்க்ரீனை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பேசுகிற மைக்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த விண்ட் ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. இந்த மேலே அந்த புஷ் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் விண்ட் ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அதேமாதிரி 1/4 அடாப்டரும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அடாப்டரையும் நம்ம பார்க்கலாம்.
ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. இப்போது எக்கச்சக்கமாக இருக்குது. ஃப்ரீக்வன்சி வந்து நான் சொல்லிடுறேன், 65 Hz to 18 kHzன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிக்னல் நாய்ஸ் வந்து அதையும் வந்து 74 dB SPLன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 74 dBன்றது அவ்வளோ நாய்ஸ் குறைக்கும்ன்றது வந்து நமக்கு தெரியுது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சென்சிட்டிவிட்டியும் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ 1K Hz வந்து சென்சிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட் இண்டிபெண்டன்ஸ் அது வந்து 1000 ohms கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப அதிகம் தான். ஸோ நார்மலாக இருக்கிற மைக்கோட எல்லாமே வந்து அதிகமாக ப்ளஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியோட அந்த மாடல் வந்து LR44 அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வெயிட் பார்த்திங்கன்னா 2.5 grams. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு அவுட்டோர் ஷூட் போகும்போது எவ்வளோ வெயிட் இருக்குது, பேக்கில் வைக்க முடியுமா, கேரி பண்ண முடியுமா, அதெல்லாம் வந்து டவுட்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 2.5 grams தான் வந்து மைக்ரோஃபோனு. பவர் மாடல் அந்த பேட்ரி இருக்கு இல்லையா, அது வந்து 18 grams சொல்கிறாங்க. ஸோ மோர் தென் வெரி வெரி லெஸ்ன்னு சொல்லணும் நம்ம. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சைட்லேயும் இந்த சைட்லேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸை பார்த்தாச்சு இல்லையா, வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பிளாஸ்டிக் ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓயே ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிராண்டடாகவே இருக்குது, போயான்னு சொல்லிட்டு இங்கே அதோட லோகோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பவுச் பார்த்திங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு லெதர் பவுச்சுன்னு நினைக்கிறேன் இது குவாலிட்டி. ஸோ உள்ளே வந்து இந்த மெயின் ப்ராடக்ட் இந்த மைக் இருக்குது. ஸோ இது வெளில எடுத்துடலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாக்ஸில் வேறு எதுனா இருக்கான்னு பார்த்துடலாம். ஆமாம், நிறையவே இருக்குது பாக்ஸ்குள்ளே, என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்னு சொன்னால பாருங்கள், சைனீஸ். ஸோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சைனீஸ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, இப்போ இது ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த DSLR அந்த பின்னு, அதே மாதிரி வந்து ஒரு இதுவும் இருக்குது, அந்த அந்த ஃபோம் ஏர் விண்டு அந்த இது இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த கேமரா, ஓகே, DSLR கேமரா அது யூஸ் பண்ணுறீங்கன்னா இது பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த பின் இருக்கு இல்லையா, இந்த பின் மேலே வந்து நீங்கள் அந்த பின்னை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ கேமராவை வந்து இப்படி போட்டு நீங்கள் கேமராவையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த விண்டு ஷீல்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறையவே வந்து ஒரு அந்த நாய்ஸ் வந்து குறைக்கும். ஸோ இதுவும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அந்த கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப் வந்து நீங்கள் ஷர்ட்டில் காலர் மைக்கான்றது அந்த பேரே வந்து இதனால தான் வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஷர்ட்டில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அன்பிராண்டட்லாம் பிளாஸ்டிக்கில் வரும், இது பார்த்திங்கன்னா நல்லா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப டைட்டாகவே இருக்குது. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மைக் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இது, ஸோ இது நமக்கு தேவையில்லை, அந்த சிலிக்கா ஜெல்லு. ஸோ இது வச்சிடலாம். ஸோ 20 meters லென்த்து, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ லென்த் இருக்குன்னு. ஸோ இந்த ஒயரோட அந்த இதுலேயும் இந்த டோட்டலாக பேக் பண்ணி வைக்கிறதுக்கான இதுலேயும் வந்து போயான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க லோகோவோட. ஸோ ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது இந்த ஒயரோட குவாலிட்டி. இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பேட்ரிலேருந்து வர அந்த லென்த்தும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் அந்த மிஷின், அந்த சவுண்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான மிஷின். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வேளை ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மோட் போட்டு யூஸ் பண்ணணும், கேமராஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பக்கம் திருப்பணும். பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் மாறி இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் ரெட் கலரில் மாறும். ஸோ பேட்ரி, இதில் எங்கேப்பா பேட்ரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஹேங் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கிளிப்பு. ஸோ இது பார்த்துக்கோங்க, கிளிப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கேருந்து ஹேங் பண்ணால் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது பேட்ரி. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஸோ உள்ளே திறந்தோடனே பார்த்திங்கன்னா நான் இப்படி இருக்குது. இங்கே வந்து உள்ளே பேட்ரி வரும். இந்த பேட்ரி வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பேட்ரி வந்து அவங்க ஒரு பீஸ் தான் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தான் வாங்கிக்கணும். இதுதான் LR44 பேட்ரி. இங்கே வந்து எங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க LR44ன்னு. ஸோ 0% ஹெச்இ ஜெல் அப்படின்னு ப்ளஸ் செல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பேட்ரி. இது வந்து நீங்கள் இங்கே இன்சர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து இப்படி இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்சர்ட் பண்ணிட்டு இந்த இது இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் டைட் பண்ணிட்டு நீங்கள் மைக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ரெண்டு மோடு தான். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் மைக். இந்த மைக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வின் கார்டு இதை போட்டு, இந்த ஃபோம் மாதிரி இருக்கு இல்லையா, இதை போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிழிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ அன்பாக்சிங் வந்து நம்ம பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு ரிவ்யூவில் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் ரியலி வெரி சாரி. என்னென்னா வந்து நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் அந்த அன்பாக்சிங்கில் சொல்ல. அது என்னென்னா வந்து இந்த வாரண்ட்டி கார்டு, இந்த இம்பார்ட்டன்ட் திங். ஸோ முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வாரண்ட்டி கார்டு பாருங்கள் ப்ரூஃபோட. இது பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷில் இருக்குது. ஸோ வாரண்ட்டி பாலிசியும் இருக்குது இங்கே. பின்னாடி வந்து சைனீஸில் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து வாரண்ட்டியும் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாரண்ட்டி இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு தைரியத்தில் வாங்கலாம். இந்த வாரண்ட்டி பாலிசியில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1 இயருக்கு வந்து இந்த வாரண்ட்டி அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வாங்கின டேட்டில் இருந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த வெண்டர் நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, அவங்க வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி டேல எல்லாத்தையும் ஃபில் பண்ணி உங்களுக்கு சைனும் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதை போட்டாங்கன்னா வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிடும் அந்த வாரண்ட்டி. அது வந்து நீங்கள் எதனா டேமேஜ் ஆச்சுன்னா, அது வந்து எதனா ப்ராடக்ட்டில் வந்து எதனா டேமேஜ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை சரி பண்ணி தருவாங்க. ஸோ வாரண்ட்டி இருக்குது, அது தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். இப்போ வந்து நம்ம கம்பேரிஷன் வந்து பார்த்துட்டு நம்ம ரிவ்யூவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ வந்து ஒரு சின்ன கிளிப் தான் அது. வந்து இந்த நார்மல் பேசிக்கில் பேசிவிட்டு அதே மாதிரி போயா அந்த லேவியர் அதில் வந்து நம்ம பேசி பார்க்கலாம். ஸோ வாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த நார்மல் மைக்கில் பேசுகிறேன். ஸோ பேசிக் மைக்கு. இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து ஒரு டைலாக்கை ரிப்பீட் பண்ணுறேன். அதே தான் நான் போயாலே ரிப்பீட் பண்ண போகிறேன் திரும்பி. மக்களே நீங்கள் எல்லாருமே வந்து தீபாவளி நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தீபாவளி இல்லாதவங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போயுமே ஹாப்பியாக ஜாலியாக இருங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. ஸோ அந்த டைலாக் தான் நான் திரும்பி ரிப்பீட் பண்ண போகிறேன் அந்த போயா மைக்கில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ பார்த்தீங்கன்னா போயாவில் ரெக்கார்ட் பண்ணுறேன், போயா மைக்கு. ஸோ இதில் பேசுகிறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் மைக்கோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கிளிப்பு, இந்த காலரோட கிளிப்பு வந்து மெட்டலில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த அவுட்டோர் ஷூட்ஸ்னால் அந்த வண்டியிலலாம் போகும்போது வந்து ஒருவேளை மைக் கீழே விழுந்துடுமோ அந்த பயம்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. இப்போ நான் அந்த சேம் டைலாக் வந்து நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். மக்களே நீங்கள் எல்லாருமே வந்து தீபாவளி நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் தீபாவளி இல்லாதவங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்பவுமே சந்தோஷமாக இருங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. ஸோ ஐ ஹேவ் ரிப்பீட்டட் த சேம் டைலாக். அதே டைலாக் வந்து நான் சொல்லியாச்சு. இப்போ உங்களுக்கு தான் தெரியணும் கம்பேரிஷன். இப்போ அந்த கம்பேரிஷன்லேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு பாதி ரிவ்யூ தெரிஞ்ச மாதிரி தான் கணக்கு. ஸோ இப்போ இன்னொரு பாதி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வாரண்ட்டி கார்டு இருக்குது, அது ஒரு ப்ளஸ். இப்போ வந்து நாய்ஸ் ரிடக்ஷன், இது வந்து கண்டிப்பாக வந்து நாய்ஸ் ரிடக்ஷனை வேறு லெவலில் குறைக்குது. ஏன்னா வந்து நான் இப்போ ரூம்லேருந்து தான் உங்களுக்கு கம்பேரிஷன் காமிச்சிருக்கேன். பட் நான் வெளில போய் டெஸ்ட் பண்ணப்போ எனக்கு வேறு லெவலில் நாய்ஸ் ரிடக்ஷன் கொடுத்தது. எனக்கு ரொம்பவே இந்த டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஃபஸ்ட்லாம் வந்து அந்த கோவிட் ஃபஸ்ட்டு அப்டேட்டு அந்த ஹவு டு அப்ரோச் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிருந்தது. ஸோ நான் ஃபேன் போட்டு தான் அப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அன்பிராண்டட்ன்றதுனால. பட் இந்த மைக்கில் வந்து சுத்தமாக எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த எடிட்டிங்லாம் கூட. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆடியோ, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது இதில். பார்த்தீங்கன்னா LR44 பேட்டரி தான். ஸோ லித்தியம் ரேடியம் அந்த பேட்டரி தான் இது. ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் கிடைக்கும். ஸோ அந்த பேட்டரி வந்து நீங்கள் அந்த பெருசு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வெயிட் வரும். ஸோ அந்த வெயிட் வந்து குறைக்கிறதுக்காக அந்த LR44 கொடுத்துருக்காங்க. இந்த 4வது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எந்த இதுலேயும் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த இதுலேயும் கொடுக்காத ஒரு லென்த்து. ஸோ 20 மீட்டர்ஸ் லென்த் கொடுத்துருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரொம்ப அந்த கேமரா கிட்ட ரூமில் உட்காந்து பேசுகிறான்றதுனால அவங்களுக்கு காமிச்சேன் இல்லையா அந்த மிஷின்லேருந்து வர லென்த்து. ஸோ எனக்கு அதுவே வந்து அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் எனக்கு இன்னும் ஒரு 18 மீட்டர் கிட்டே இருக்குது. ஸோ வந்து நீங்களே யோசிச்சு பாருங்கள், அவுட்டோர் ஷூட்ஸ்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேரி பண்ணுறதுக்கும் ஒரு பவுச்சும் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண அந்த 5 மைக்கில் வந்து எனக்கு போயா தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. நீங்களும் மைக் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ சார்ஜிங்லாம் கூட எதுவும் கிடையாது, பேட்ரி இருக்கிறதுனால அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ எக்கச்சக்கமாக இருக்குது இந்த போயா மைக்கை பற்றி சொல்ல. சைனீஸ் ப்ராடக்ட்ன்றதுக்காக வந்து வாங்காமலாம் இருந்தாதீங்க, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ வந்து இந்த கைன் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் கிடையாது. அது மாதிரி இப்போ நாய்ஸ் ரிடக்ஷன்லாம் இருக்கும்போது வந்து நிறைய விஷயம்லாம் ஆட் ஆகிட்டே வரும். அப்போ வந்து உங்களுக்கு ப்ரைஸ் அந்த ஆப்பை வந்து வாங்கும்போது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ இது மாதிரி மைக் வாங்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக வந்து வாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஒரு மைக் வாங்குறீங்கன்னா போயாவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்னோடய ரிவ்யூ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு போயிடலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மைக் வந்து ஒரு பிகினர் யூஸ் பண்ணுறது நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இது போயான்னு கிடையாது, அந்த பிராண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் டாப்பில் இருக்கிறது வந்து ரோட் அந்த மைக், ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஒயர்லெஸ் அதுதான் இருக்கிறதுலே நான் டாப்புன்னு நான் சொல்லுவேன் மைக்கு. இந்த அவுட்டோர்லாம் போனீங்கன்னா அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அமேசானில் 13,000 ரூபா. ஸோ வந்து ரொம்ப ஒரு ஹை எண்ட் இல்லையா? ஸோ வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்பவே நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எப்பாடே ப்ரைஸை சொல்லி சொல்லடா, ரொம்ப நேரமாக நாங்கள் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,000 rupees இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸு. அந்த இயர்பட்ஸ்க்கும் நான் அப்படியே ஹையாக தான் சொன்னேன் 6,000. பட் இது வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் இப்போ வந்து உங்களுக்கு அமேசானில் 800 rupeesக்கே கிடைக்குது. ஸோ இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸு, அந்த டெலிவரி சார்ஜஸ் அது எல்லாத்தையுமே சேர்த்து உங்கள் கைக்கு வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 850 rupees வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ 850 rupeesக்கு வந்து ஒரு நாய்ஸ் ரிடியூசர் 20 மீட்டர் லென்த் மைக் வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ப்ரிஃபர் பண்ணுவேன். போயா நீங்கள் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த மாடல் நோட் பண்ணிக்கோங்க. BY-M1 இந்த மாடல். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த வீடியோ நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம். முக்கியமாக நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன், அந்த பெல், ஸோ அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க ஆல் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா வந்து நான் போடுற ஒரு வீடியோக்கும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மூலிமா வந்து என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால என்னோடய யூடியூப் ஜர்னியில் நீங்களும் ஒரு பார்ட்டாக மாறுவீங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ன்றது எனக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி, எனக்கு ஒரு பூஸ்டிங் மாதிரி. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு மைக் அங்கே ஐடியாவில் இருந்தாருன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவருக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும். ஒருவேளை பிகினராக இருந்தால் மட்டும் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ஹை எண்டாக இருந்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக எந்த மைக் வந்து பெஸ்ட்டுன்னு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமாக வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை நான் உங்கள் பாவேஷ், சைனிங் ஆஃப். Bye guys.